பேர்ல ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீடு எப்படி இருக்குன்ற பிளானையும் நீ சொல்லிட்டேனா அதே மாதிரி கட்டிடுவேன். நாம 2 பேரும் அதுல புருஷன் பஞ்சாதியா வாழலாம். இல்லைன்னா அது என் காதல் சின்னமாவே இருந்துட்டு போகும். என்ன புள்ள? தம்பி ஜோசியம் பாக்குறீங்களா? போடா பெண்ண, நானே வெந்து போய் நிக்கிறேன். கைய காட்டுங்க, ஏட்டு இசட்டு சொல்லிடுறேன். டேய் போடா, இருக்கிற வெறுப்புல போட்டு தள்ளுற போறேன். காதல் கை கூடுமா கை கூடாதான குழப்பத்துல தான் நிக்கிறீங்க. என்ன சொன்ன? காதல் கை கூடுமா கை கூடாதா அந்த குழப்பத்துல தானே நிக்கிறீங்க. வாடா வாடா வாடாங்க. தம்பி வேணாம் தம்பி, விட்டுரு தம்பி. டேய் வாடா தம்பி வேணாம் தம்பி. தம்பி என் செல்லம், என் புஜ்ஜு, என் அம்முனும். எனக்கு இந்த வயசு வரைக்கும் இப்படி யாரும் முத்தம் கொடுத்தது இல்ல தம்பி. நான் தரேன்டா செல்லம். கரெக்டா சொல்றடா நீ. ஜோசியத்துக்கு எவ்வளவு கேட்ட? 10 ரூபா தம்பி. உன் புத்தி போகுதா பாரு. 50 கேளு 100 கேளு, மத்த ஜோசியக்கார மாதிரி இல்லையா நீ? மேல சொல்லு மேல சொல்லு மேல சொல்லு. ஒட்டு இதழ் விட்டு பார்வை பட்டு நெஞ்சை தொட்டு இந்த சிட்டு அரவட்டு என் காதலை பத்தி சொல்லியா? அதான் சொல்ல வந்த தம்பி. முதல் காதலும் இதுதான், கடைசி காதலும் இதுதான். நீங்க காதலிக்கிற சிட்டு லட்டா உங்க கையில கிடைப்பா தம்பி. 10 ரூபா தரையலா? அந்த பொண்ணுக்கும் காதல் வந்தாச்சு. ஓ ரேக சொல்லுது. படிக்கணும்னு ஆசைப்படுற படிப்புள்ள. ஒழுங்கா ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்துருக்கியா? இருந்த துணியும் கிழிச்சிட்ட. தெரிஞ்சிட்டு இருக்கு. புள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளாஸ்ல வீடு படம் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்கப்பா. சீக்கிரம் வரைஞ்சிட்டு விளக்கணிச்சிட்டு போடு. சரிப்பா. குடு புள்ள. புள்ள குடு புள்ள. பிடிச்சிருக்கா? சூப்பர். இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு படிப்பு படிப்பாங்க. என்ன படிப்பு இல்ல? சிவில் இன்ஜினியரிங். அந்த படிப்பை படிச்சு நீ பெரிய ஆள வருவ புள்ள. ஆமா, இந்த கக்கூஸ் பாத்ரூம்லாம் எங்க? உள்ள வச்சிருக்கேன். ஐயா வீட்டுக்குள்ளயா? நைட்டு பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். நான் கூட வருவேன்ல புள்ள. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கூடவே ஒரு சந்தேகமும் இருக்கு. கேட்கலாமா? கேளு புள்ள. உன் அப்பா ஊர் ஃபுல்லா வச்சிருக்காரு. நீ எப்படி? உன் அம்மா உன் அப்பா விட்டு ஓடி போயிட்டா. அதுக்காக உன்னை நான் அந்த மாதிரி நினைக்கலாமா புள்ள? என்ன நம்பலாம். இங்கேயும் அப்படிதான். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்க விஷயம் வெளியில தெரியற மாதிரி நாம நடக்க கூடாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அசிங்கத்தை பொம்பளை தான் சுமக்க வேண்டியதா இருக்கு. அண்ணே, அந்த படத்துல இருக்கிற மாதிரி வீடு இருக்கணும். ஜன்னல் கலர் கரெக்டா கொடுப்பா. மாத்தி கொடுத்துற போற. அந்த பக்கமும் இதே மாதிரி கொடுத்துருங்கண்ணே. சரிப்பா. வீடு கட்டிட்டேன் புள்ள. அழகா இருக்கு கணேசா. நீ சொன்னது மாதிரியே கக்கூஸ் பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன் புள்ள. இப்பெல்லாம் எனக்கு பயம் இல்ல தெரியுமா?
நீ இருக்கல்ல, வீட்டுக்கு சொந்தக்காரியா எப்போ வருவோப்புல? கூடிய சீக்கிரம். வந்ததுக்கு அப்புறம் பாரு, வாசல்ல செடி செடியா நட்டு வைப்பேன். பூ பூவா பூத்து குலுங்கும். நீ பார்த்து ரசிக்க போற. என்ன வெள்ள என்னாச்சு? ஃபைனான்ஸ் கம்பெனி தேடி வராங்க. இவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ? தேவைப்படும். அண்ணாச்சி உன்னையா வச்சு மெயின்டைன் பண்றாரு, நாளையில வச்சு மெயின்டைன் பண்றாரு. நம்ம கம்பெனி எங்கேயோ டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கே. வாங்க அண்ணாச்சி, வாங்க. யாராருக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பிரிச்சு கொடுத்துருவேன். இல்ல அண்ணாச்சி, உங்களுக்கு ஓகே, நீங்க உள்ளூர்காரவங்க, பொண்ணுக்கு நாளை வச்சிருக்கீங்க, நீங்க இல்லைன்னா அவங்ககிட்ட வசூல் பண்ணிக்கலாம். இவங்க வெட்டி பயிலுங்க, இவங்களுக்கு சூரிட்டி சாமியின் கையெழுத்து நீங்க போடுவீங்களா? வட்டி எவ்வளவு தெரியுமா? தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியுமா? தெரியும். கட்டளைனா காலு கைய வெட்டியே விடுவா தெரியுமா? அதுக்கு தாண்டா நாங்க இங்க வந்திருக்கோம். அடுத்து தூக்குங்களா இவனை. ஏய், விடுங்கடா இவனை. போங்கடா. சரியாண்ணா. ஏய், எங்கடா அவன்? உங்களுக்கு என் மாப்பிள்ளைக்கு என்ன பகைன்னு தெரியாதன்னாச்சு, ஆனா ஒரு மேனேஜரை இப்படி டேமேஜ் படுத்தலாமா? உங்க ரேஞ்சுக்கு இது நல்லா இருக்கா? ஏய், என் தொழில்ல ஓவரா குறிச்சிட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுட்டான். இங்க பாருடா, கையில் இருக்கிற நகையும் கழுத்துல இருக்கிற நகையும் ஒவ்வொன்னா போய்கிட்டு இருக்கு. ஒழுங்கா தொழில் நடத்த சொல்லு, இல்ல வகுந்துருவேன். நம்மளும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? என்ன மாமா இதெல்லாம்? வந்தாங்க, அடிச்சாங்க, போனாங்க. யாரு? வேற யாரு? ஊருக்குள்ள நாளை வச்சு மெயின்டைன் பண்றாருல நம்ம வெள்ள என்னாச்சுதே. இல்ல நான் அழகா இருக்கணும் சுத்தி போறானா? வாங்கடா. ஒண்ணு விடாம அடிச்சு நொறுக்குங்கடா. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்கடா. எங்கடி அவன்? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கார ஆபீஸ் மேல கை வைப்ப? ஏலே, உன் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு இருக்க. என் வீட்டுக்கார வரட்டும், அப்ப தெரியும் உனக்கு. நீ சரியான ஆம்பளைன்னா உன் அடாவடி தங்க என் வீட்டுக்காரத்துல காமிச்சிருக்கணும். ஏலே, ஆறுமுகம், அவர் தோப்பு வரைக்கும் போயிருக்காரு, சீக்கிரம் கூட்டு வாடா. சரிம்மா. அவன் கேட்டுக்கு 4 பொண்டாட்டியா? இங்கே நாருதே. இங்க பாருங்கடி, என் விஷயத்துல அவன் தலையிட்டான், உங்க 4 பேருக்குமே தாலி இருக்காது. தள்ளி வா. இது வரைக்கும் 18 சென்ட். சமாதி தான்டா நீ இன்னைக்கு. அளவு கரெக்டா இருக்குல்ல? அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. பேப்பர்ல என்ன இருந்துச்சோ அதே அளவு தான் இதுலயும் இருக்குது. உன்னை நம்ப முடியாதுன்னு அப்புறமா என்கிட்ட என்னன்னாச்சு? என்னடா அண்ணாச்சி நொன்னாச்சி, வாழ்க்கையில என்ன பிச்சை எடுக்க? அண்ணாச்சி, தொழில் நடக்கிற இடம். என்னடா தொழிலு? எங்கிட்டயா கத்துக்கிட்டு தொழிலை பத்தி எனக்கு சொல்றியா? அண்ணாச்சி, குருன்ற முறையில இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அண்ணாச்சி, மரியாதை இருக்காது. நன்றி விசுவாசம் இல்லாத மரியாதை எவனுக்குடா வேணும்? இந்த கும்பல் முதல்ல எங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க மனசை மாத்தி இப்ப நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை உயிரோட விடலாமா? டேய் கணேசா!
ஐயோ என்ன நேரமோ இவங்கிட்ட வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டவா. ஆனா பாருடா கணேசன் போட்டாங்க நாலு பொண்டாட்டி தெரியுதுல்ல, செதறி போயிடுவேன். எந்த தொழிலும் பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ எந்த பைய கல்ல தூக்கி இருக்கான் பாரு. அது பையன் இந்த வெள்ள நாட்டு மேல கைய வச்சுட்டீல, நிமிஷத்தை எண்ணிக்கிறா. உன்னை உள்ள முடிச்சு தள்ளல. எங்க அப்பா கருப்பனுக்கு பிறந்த வெள்ளம் இல்லடா. உறப்புலயே பிரச்சனை. பேரை பாரு, கருப்பன் வெள்ளையனு. பாப்பா ஐயோ ஐயோ அம்மா வேண்டானே. ஐயோ அம்மா ஐயோ ஏங்க என்னங்க இதெல்லாம்? அடே முதல்ல தண்ணியை குடுங்கடி. முடியலடி, பொழந்துட்டாண்டி. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. என்ன பண்றதுன்னு தெரியலடி. ஐயோ நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? உன் தம்பி எங்கயா போச்சு? ரொம்ப அடிக்கிறேன். ஒவ்வொரு அடியும் பீரங்கி வெடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா அவனை சும்மா விட மாட்டேன்டி. கொண்டாடி. ஐயோ எழுதுகளே, முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுகளே. என்னையா எழுத சொல்ற? கணேசன் வந்தானா? உங்க 4 பேர்த்த அடிச்சானா? உன் புடவை உருவனானா? எங்க உருவனா? உருவனானா? உருவனானா? உருவனாங்க. உன் ஜாக்கெட்டை கிழிச்சானா? கேக்கலீங்களே. கிழிச்சாச்சு. கிழிச்சானா? கிழிச்சானா? கிழிச்சாங்க. நீங்க எங்கடி போறீங்க? இப்படியாவா போறீங்க? பின்ன எப்படிங்க போறது? அழுதுட்டு போகடி.